இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டு திருநாள் மற்றும் இறைவனின் அன்னை மரியாளின் பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்த அருள் நிறைந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் ஆசியும் அமைதியும் உரித்தாகுக. இன்றைய திருவழிபாட்டில் நாம் கேட்கும் இறை வார்த்தைகள் நம் ஆண்டின் தொடக்கத்தை எவ்வாறு கடவுளின் ஆசியோடும் அன்னை மரியாளின் முன் மாதிரியோடும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஆழமாய் உணர்த்துகின்றது. நீங்கள் குறிப்பிட்ட 3 விவிலிய பகுதிகளை மையமாக வைத்து இந்த மறையுரையை இப்பொழுது தியானிப்போம். அன்னை மரியாளினுடைய விசுவாசம், புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதம். இன்றைய நாள் நமக்கு இரட்டை மகிழ்ச்சியை தருகிறது. ஒன்று, கடந்த ஆண்டு அளித்த அனைத்து நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தி புதிய ஆண்டை தொடங்குவது. மற்றொன்று, இயேசுவின் அன்னை மரியாவை போற்றி கொண்டாடுவது. இரண்டாவது, இறைவனுடைய ஆசீர்வாதம். ஆண்டினுடைய தொடக்கத்திலே எண்ணிக்கை நூலிலே நாம் படிக்கிறோம். முதல் வாசகமாக நாம் கேட்ட எண்ணிக்கை நூலிலிருந்து வரும் ஆசீர்வாத வார்த்தைகள் இந்த ஆண்டு முழுமைக்கும் ஆண்டவர் நம் மீது பொழிய விரும்பும் அருளின் தெளிவான வெளிப்பாடு. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் முகத்தின் ஒளியை உன் மீது வீசி உனக்கு அமைதி அருள்வாராக. உன்னை காப்பாராக, உமக்கு அமைதி அருள்வாராக. இது வெறுமனே ஒரு வாழ்த்து அல்ல. இது கடவுளே நமது மக்களுக்கு கொடுக்கும் அல்லது விரும்பும் 3 முக்கியமான வரங்களை பற்றிய வாக்குறுதி. ஒன்றாவது, ஆசி வழங்கி உன்னை காப்பார். ஆசீர்வாதம் என்பது நமது வாழ்வை செழிக்கச் செய்வது. அதற்கு மேலாக ஆண்டவர் நம்மை காப்பார். புதிய ஆண்டில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் அவர் கரம் பிடித்து நம்மை காப்பார். அவருடைய முகத்தின் ஒளியை வீசுவார். கடவுளின் முகம் நம் மீது ஒளிர்வது என்றால் அவர் நம்மை பரிவோடு நோக்குகிறார், கனிவோடு நோக்குகிறார், கரிசனையோடு நோக்குகிறார் என்றும், நம் பாவங்களை மறந்து நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஒளி நமது வாழ்க்கை பாதையில் தெளிவையும் வழிகாட்டுதலையும் தரும். அப்படி தருகிற போது அமைதி அருள்கிறார். சலோம் என்கிற வார்த்தை என்னும் அமைதி, உடல்நலம், மனநிறைவு, உறவு சீர்மை, நிம்மதி என வாழ்வின் முழுமையான நலவாழ்வை அவர் நமக்கு தர இருக்கிறார். எனவே இந்த புதிய ஆண்டின் செய்தி, இந்த ஆண்டு முழுவதுமே ஆண்டவர் தமது திருப்பெயரால் நமக்கு ஆசி வழங்கவும், நம்மை பாதுகாக்கவும், நமக்கு அமைதியை தரவும் தயாராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வது. எப்படி? மரியாளை போல. மரியாள் சட்டத்தின் நிறைவும் சுதந்திரத்தின் தாயுமாக இருக்கிறார். 2ஆம் வாசகமான கலாத்தியர் கடிதம் அன்னை மரியாளின் பணி மிக பெரியது என்பதை நமக்கு விளக்குகிறது. காலம் நிறைவேறிய போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். அவர் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவர்களை மீட்டு நமக்கு சொந்த பிள்ளைகளாகவும் உரிமை வழங்கவே இவ்வாறு செய்கிறார். காலத்துடைய நிறைவு என்ன? அன்னை மரியாள் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற காலம் நிறைவேறியது போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இயேசுவை உலகுக்கு கொண்டு வருவதன் மூலம் மரியாள் சட்டத்தை நிறைவு செய்யும் கருவியாக இருக்கிறார். அதே வேளையில் மரியாளின் சுதந்திரம், மரியாளுக்கு பிறந்த நாளையே இயேசு சட்டத்திற்கு உட்பட்டிருந்தவர்களை மீட்க முடிந்தது. மரியாளுக்கு கிடைத்த இந்த மகனின் வழியாகத்தான் நாம் இப்போது அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் சுவிகாரத்தின், அதாவது சுதந்திரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இதன் மூலம் நாம் அப்பா, தந்தையே என இறைவனை அழைக்க முடியும். அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இறைவனின் தாயாகிய மரியாள் அடிமைத்தனத்தின் சட்டத்தில் இருந்த நம்மை பிள்ளைகளுக்குரிய சுதந்திரமாக அன்புக்குள் வழிநடத்தினார். புதிய ஆண்டில் அச்சத்துடன் வாழ்வை எதிர்கொள்ளாமல் கடவுளை நம்முடைய அன்பான அப்பா, தந்தை என்று நம்பி சுதந்திர உணர்வோடு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மரியாளின் இருதயம் மௌனத்தினுடைய ஆசீர்வாதம், அமைதியுடைய ஆசீர்வாதம். நற்செய்தி நமக்கு புதிய ஆண்டை தொடங்க நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியாள் ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார். மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் அனைத்து உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடுகிறார். மேய்ப்பர்கள் தேவனுடைய மகிமையை பற்றி பேசுவதையும், குழந்தை இயேசுவை காண வந்ததையும் மரியாள் பார்க்கிறார்.
ஆனால் அவர் அவர்களிடம் திரும்பி பேசவில்லை. அவர்களுக்கு சாட்சி சொல்ல ஓடவில்லை. மாறாக அவர் அமைதியை, மௌனத்தை கடைபிடிக்கிறார். அது மரியாளுடைய ஆசீர்வாதமான மௌனம் என்று சொல்லலாம். இந்த ஆசீர்வாதமான மௌனத்தில் தான் மரியாள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தன் உள்ளத்தில் சிந்தித்தார். அவர் எல்லாவற்றையும் தியானித்தார். பாண்டட் என்கிறோம். நிகழ்ந்தவை அனைத்தையும் கடவுளின் திட்டம் நமது வாழ்வில் செயல்படுகிறது என்று அமைதியாக அவர் உணர்ந்து கொண்டார். நாமும் அப்படி செய்வோம். புதிய ஆண்டு செய்தி, புதிய ஆண்டு நிறைய புதிய புதிய சவால்கள், முடிவுகள், குழப்பங்கள், எதிர்பார்ப்புகளை கொண்டு வரும். ஓட்டமும் பரபரப்பும் நிறைந்த உலகில் அன்னை மரியாளை போல நாமும் மௌனத்தை கடைபிடிப்போம். ஆண்டவரின் குரலை கேட்கவும், நிகழ்வுகளில் பின்னால் உள்ள அவரது நோக்கத்தை புரிந்து கொள்ளவும் அமைதியாயிருப்போம். பரபரப்பு வேண்டாம். நமது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு செயலையும், வெற்றி தோல்விகளையும் கடவுளின் திட்டமாக ஏற்று நமது உள்ளத்தில் இருத்தி நாம் தியானிப்போம். அன்னை மரியாளின் விசுவாசம், மௌனமும் கீழ்ப்படுதலும் தான் புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நமக்கு முழுமையாக பெற்றுக்கொள்ள ஒரே வழியாக இருக்கிறது. ஆண்டின் ஆசீர்வாதம் நம் மீது தங்குவதாக. இந்த புதிய நாளிலே இறைவன் அன்னை மரியாளை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொள்வோம். எங்கள் நூல் காட்டும் கடவுள் காக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கலாத்தியர் கூறுவது போல அச்சம் நீக்கி சுதந்திரமாக பிள்ளைகளாக இறைவனை அப்பா என்று அழைப்போம். லூக்கா நற்செய்தியில் வரும் மரியாளை போல இந்த ஆண்டு முழுவதும் நமது வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கடவுளின் சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். புதிய ஆண்டில் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் காட்டி விசுவாச பாதை நடந்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்று அவர் நமக்கு அருளும் அமைதியை அனுபவிக்க ஜெபிப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாம் இறைவனுடைய மகிமைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என்றும் நம்மை காப்பார். ஆசீர்வாதம் நம்மை எல்லா ஆபத்திலிருந்து வழிநடத்தும் என்ற ஆழமான உண்மையை இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கிறோம், ஆழமாக தியானிக்கிறோம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. அவரது தன் முகத்தின் ஒளியை உன் மீது வீசி உனக்கு அமைதி அருள்வாராக. இந்த வாசகம் வெறும் வெறுமையான நம்பிக்கை அல்ல, இது நம்முடைய ஆண்டவர் வழங்கும் உறுதிமொழியாக இருக்கிறது. ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. கரம் நீட்டும் கடவுளின் ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை காக்கிறார் என்ற நம்பிக்கை நம் வாழ்வில் முக்கிய உண்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு கவசம். ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு அளிக்கும் முதல் ஆசீர்வாதமே உன்னை காப்பாராக என்பதுதான். இந்த பாதுகாப்பு என்பது பின்வரும் ஆழமான பரிணாமங்களை கொண்டிருக்கிறது. தீமைக்கு எதிரான வேலி கடவுள் தம்முடைய மக்களுக்கு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலியாக இருக்கிறார். இந்த உலகில் நாம் சந்திக்கும் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, ஆவிக்குரிய ஆபத்துக்கள் மட்டும் பல உண்டு. நோய்கள், விபத்துக்கள், உறவுகளில் வரும் உடைவுகள், தீய சக்திகளின் சோதனைகள், அனைத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று திருப்பாடல் 91 முழுமைக்கு நாம் படிக்கிறோம். ஆண்டவரை உன்னுடைய புகலிடமாக கொண்டதால் தீங்கு உனக்கு அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பதை நாம் படிக்கிறோம். விசுவாசத்தின் பாதுகாப்பு. சில நேரங்களில் நாம் ஆபத்துக்களை சந்திக்க நேரிட்டாலும் ஆண்டவர் தம் விசுவாசத்தை காக்கிறார். நெருப்பின் நடுவே நடந்தாலும், நீர் வெள்ளம் சூழ்ந்தாலும், புயல் வந்தாலும் விசுவாசத்தில் மூழ்கி விடாமல் நிலையாக நிற்க செய்யும் பலத்தையும் பலரிடத்தையும் அவரை நமக்கு அளிக்கிறார். இதுவே உயர்ந்த பாதுகாப்பு. அதுவே கடவுளுடைய ஆசீர்வாதம். ஒரு வழிகாட்டும் ஒளி, the guidance of light இந்த ஆண்டிலே கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் நம் முகத்தின் ஒளியை உன் மீது வீசி என்கிற வார்த்தை. இந்து நமது ஆபத்துக்களிலிருந்து எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. பாதை தெளிவை கொடுக்கிறது. ஆபத்துக்கள் பெரும்பாலும் இருளில் தான் மறைந்திருக்கும். குழப்பம், பயம், நிச்சயமற்ற முடிவுகள் ஆகியவை நம்மை தவறான பாதையில் இட்டு செல்லும் ஆபத்துக்கள். ஆனால் ஆண்டவருடைய முகம் நம் மீது ஒளி வரும்போது நம் மனதில் தெளிவு பிறக்கிறது. இந்த பாதை பாதுகாப்பானது, எந்த முடிவு சரியானது என்பதை பகுத்தறியும் ஞானத்தை அந்த ஒளி நமக்கு தரும். கடவுள் தம் முகத்தை நம் மீது வீசுவது அவர் நம்மை எப்போதும் கருணையோடும் பரிவோடும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். நாம் பயன்படுத்தும் போதும், பயப்படும் போதும், தளர்ந்து போகும் போதும் அவருடைய பரிவான பார்வை நம்மை ஊக்கப்படுத்தி தன்னம்பிக்கை அளித்து ஆபத்துக்களை தாண்டி செல்ல வழிகாட்டுகிறது. பாதுகாப்பின் இறுதி இலக்காக நமக்கு கொடுப்பது அமைதி. The goal is peace என்பதை உணர வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டம் தான் உனக்கு அமைதி அருள்வாராக என்பதாகும். ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கப்படுவது என்பது அதன் இறுதி நோக்கம் அல்ல. மாறாக கிறிஸ்துவின் அமைதியை நம் உள்ளத்தில் நிலைநாட்டுவதே உள்ளத்தின்
நிம்மதி கிடைக்க வேண்டும். நிம்மதி எங்கே? நிம்மதி நிம்மதி என்று நாம் பாடுகிறோம். விளைவுலகில் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரின் பாதுகாப்பு நம் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை உருவாக்குகிறது. இந்த அமைதிதான் உலகம் அளிப்பது போல நான் உங்களுக்கு அமைதி அளிக்கவில்லை என்று இயேசு சொன்ன அந்த அமைதி, அந்த எதிர்காலம் நம்பிக்கை, ஆண்டவர் நம்மை காக்கிறார் என்ற நம்பிக்கை, நம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் கடவுளின் கரங்களை நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க அது உதவுகிறது. இந்த முழுமையான அர்ப்பணிப்பில் தான் எல்லா ஆபத்துக்களையும் கடந்த நிரந்தரமான ஷலோம் என்னும் நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நடைமுறை செய்தியாக அதை நாம் வாழ முற்படுகிறோம். ஆண்டவர் நம்மை காக்கிறார் என்றால் நாம் சும்மா இருந்து விட முடியாது. அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நம்மில் வாழ்வில் செயல்பட நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது விசுவாசத்தில் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளின் பாதுகாப்பை சோதிக்காமல் அவரது கட்டளைகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வதே நமக்குடைய கவசத்துக்குள், அவருடைய பாதுகாப்பு கவசத்துக்குள் நிற்பதுதான் உண்மையான விசுவாசம். இரண்டாவது, நம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும். ஆபத்தின் நடுவில், துன்பத்தின் நடுவில் பயம் நம்மை ஆட்கொள்ளாமல் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அஞ்ச மாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று முதல் இந்த அந்த எண்ணிக்கை நூல் ஆசீர்வாத வார்த்தைகள் நமது பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் நமது வாழ்வில் அமைதியாக விளங்கி எல்லா ஆபத்துக்களிலும் நம்மை வழிநடத்தட்டும். ஆண்டவர் என்றும் நம்மை காப்பாராக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி தன் திருமுகத்தை காட்டி இந்த ஆண்டு முழுமைக்கும் கரம்பிடித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.